ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் பவானி. வருமுன் காப்போம். ஆமாங்க, இப்போ நெருப்பு இருக்குது, பக்கத்தில் பஞ்சு இருக்குது. ரெண்டையும் பக்கத்தில் வச்சுட்டு அது தீ பற்றிக்குமா பற்றிக்காதா? கண்டிப்பாக பற்றிக்கும். அதை தெரிஞ்சுட்டு நம்ம அதில் ஒரு பொறுப்பே இல்லாமல் கேர்லெஸ்ஸாக விட்டுறோம். அதுதாங்க வருமுன் காப்போம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போது நம்ம லைஃப்பில் நம்ம செய்கிற செயல்கள் அனைத்தும் எப்படின்னா, நம்மளாக புரிஞ்சுக்கிறதில்ல, நம்ம பார்க்குற விஷயங்கள், கேட்டு தெரிஞ்சுக்கிற விஷயங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா உடனே கண்ணை மூடிட்டு அதை நம்பிடக்கூடாது. நமக்கு நாமளே அதுக்குன்னு ஆராய்ந்து பார்க்காம டிசிஷன் எடுக்கக்கூடாது. அந்த மாதிரி நம்ம தவறுதலாக எடுக்கிற டிசிஷன் என்ன ஆகும் தெரியுமா? அதாவது பழி வர்றதுக்கு முன்னாடி நம்ம தப்பு பண்ணுவோமா, தப்பா சரியா அப்படிங்கிறத யோசிக்காம ஒரு சிலரை நம்பி ஏமாந்து கடைசியில் என்ன தரணும், நம்ம லைஃப்பை தொலைச்சிட்டு இருந்து அழுதுகிட்டு இருப்போம். சரியா? அதுக்கு தாங்க வர்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தில் நீங்கள் இன்வால்வ் ஆகுறீங்க. அது உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம், இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், முன்ன பின்ன தெரியாதவங்க யாரோடையாவது கொஞ்ச நாளாக பழகிறதாகவே கூட இருக்கலாம். அப்படி இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து சிந்திச்சு இந்த விஷயத்தில் நம்ம இதுக்கு மேலேயும் நம்ம அதில் இன்வால்வ் ஆகலாமா இல்லையா அப்படிங்கிறத முழுசாக ஓரளவு சிந்திச்சு யோசிச்சு அந்த விஷயத்துக்குள்ள நீங்க இறங்குங்க. இந்த மாதிரி முழுமையாக அந்த விஷயத்தை நீங்க ஆராயாம செய்யற செயல் பின்னாடி உங்க லைஃபை தான் பாதிக்கும். ஏமாத்துறவங்க இந்த உலகத்துல உங்களை சுத்தி இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. எப்படா ஏமாறுறவங்க கிடைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உங்களை மறுபடி யூஸ் பண்ணவும் காயப்படுத்தவும் ரெடியாக இருப்பாங்க. நீங்கள் தயவு செஞ்சு அதெல்லாம் யோசிக்காமல் சிந்திக்காமல் எந்த விதமான கெட்டதுலேயும் போய் தயவு செஞ்சு விழாதீங்க. அந்த மாதிரி விழுறதுக்கு என்ன தெரியுமா? அதாவது இவ்வளோ நெருப்பு இங்கே இருக்குது, நெருப்பு பக்கத்தில் கொண்டு வைக்கோலை வச்ச மாதிரி ஆகிடும். இது வள்ளுவர் ஒரு திருக்குறள் மூலமாக சொல்லியிருப்பாரு. அதாவது பழி வர்றதுக்கு முன்னாடியே நீ உன்னை உணர்ந்து கரெக்டாக சரியாக உன் வாழ்வில் நடந்து கொள்ள வேண்டும். இல்லையெனில் வைக்கோலுக்கு அருகில் இருந்த நெருப்பு போல் உன் வாழ்க்கை அழிந்துவிடும். அதனால தான் சொல்கிறேங்க, வர்றதுக்கு முன்னாடியே ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு முன்னாடியே யோசித்து செயல்படுங்க. இப்போ லவ் அப்படிங்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே நீங்கள் போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த லைஃப் நம்ம சூஸ் பண்ணுறவங்க கரெக்டாக நம்ம லைஃப் லாங் அவங்க வருவாங்களா, கொஞ்சம் யோசித்து சிந்திச்சு, அதாவது அந்த லைஃப்னு மட்டும் இல்லை, நீங்கள் செய்கிற எந்த விஷயமா இருந்தாலும் சிந்திச்சு செயல்படுங்க. ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அதை நம்மளால் அழிக்க முடியாது. ஸோ ப்ராப்ளம்ஸ் இந்த அளவுக்கு நம்மளுக்கு வரும்போது கடைசியில் பார்த்தீங்கன்னா அதில் அழ போகிறது நாம தான். ஸோ நம்மளோட லைஃப்பை எந்தெந்த கோணத்தில் எந்தெந்த திசையில் கொண்டு செல்லணும் அப்படிங்கிற மொத்த இதுவும் நம்ம தான் டிசைட் பண்ணணும். அடுத்தவங்க நம்மளுக்குன்னு எதுவுமே பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் நல்லா கவனிச்சிருப்பீங்க, உங்கள் ரொம்ப கூடவே இருப்பாங்க. நம்மளை விட்டு வெளியில் கொஞ்சம் தள்ளி இருப்பாங்க தெரியுமா, மூணாவது மனுஷங்கன்னு சொல்லுவோம்ல, அவங்களெல்லாம் நம்ம ஈஸியாக நம்ப மாட்டோம். ஆனால் நம்ம கூடவே இருப்பாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, நம்மளுக்குன்னு எப்போவுமே ஹெல்ப் பண்ணுற, பார்க்க அவ்வளோ நல்லவங்களாகவே இருப்பாங்க. ஆனால் அவங்க நல்லவங்களாக தான் கடைசி வரைக்கும் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷனில் அவங்களோட தேவைகள் வரும்போது அவங்கள நம்ம ஏமாத்திடுறாங்க. ஸோ ஏமாற்றத்துக்கு தயவு செஞ்சு பலியாகாதீங்க. நம்ம கூட இருக்கிறவங்க ஏதாவது ஒரு விஷயத்த உங்களுக்கும் இன்வால்வ் ஆக்குறாங்க அப்படின்னாலுமே அது உங்களுக்கு சரியானதா இருக்குமா? முடிஞ்ச அளவு நோ சொல்லுங்க. நோங்கிற வேர்டு தான் நோ. மேபி பார்த்துக்கலாம், பண்ணிக்கலாம், செஞ்சுக்கலாம், இந்த மாதிரி சும்மா அப்படி பேசுறது எப்பவுமே அது நோ கிடையாது. நோ அப்படின்னா தைரியமாக சொல்லுங்க. இந்த விஷயத்தில் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா இல்லாத விஷயத்த தைரியமாக சொல்லி பழகுங்க. எப்போ லைஃப்பில் நம்ம தைரியமாக ஒரு விஷயத்த சொல்கிறோமே அப்போவே நம்ம லைஃப் நம்ம கையாலே